இப்போ வந்து நம்ம ஒரு ப்ராப்பரான ஒரு கோல் செட்டிங் மெத்தடுக்கு வந்திருக்கோம். கோல் செட்டிங் வந்து நம்ம ப்ராப்பரா பண்ணிட்டு அது ஒரு சிஸ்டமா பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, என்னோட இலக்கு வந்து ஒரு பினான்சியல் ப்ராஸ்பரிட்டியா இருந்தது. சரியா? என்னுடைய இலக்கு வந்து நான் வந்து பணம்ன்ற ஒரு விஷயத்துல அஃபெக்ட் ஆகக்கூடாது. நிறைய பணம் சம்பாதிக்கணும். இதை இந்த ஒரு 560 கிளைண்ட்ஸோட பயணிக்கும் போது அவங்களுடைய பில்லியனர் ஸ்டேட்டஸ் நான் பார்க்க ஆரம்பிச்சேன். மலேசியாவில் ஒரு நண்பரை சந்திக்கும் போது ஒரு வீட்டுல ஒரு 10 கார் இருந்தது. ரோல்ஸ் ராய்ஸ்ல இருந்து போர்ஷேல இருந்து பிஎம்டபிள்யூ 2 3 கலர் இருந்துச்சு. அவர் வாழ்க்கையில ஒரு ஒரு தமிழர். அவர் வந்து ஒரு ஒரு லாரி டிரைவருக்கு மகனா இருந்தார். லாரி டிரைவரோட மகன் வந்து ஒரு போர்ச்சே வாங்க முடியும் அப்படின்னா நம்மளால வாங்க முடியாதான்ற கேள்வி வந்தது. அதற்கு அவங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம். சரியா? முதல்ல அவர்கிட்ட நான் கேட்ட ஒரு விஷயம் என்னன்னா, எப்படி உங்களுக்கு சக்சஸ் வந்தது அப்படின்னு நான் கேட்டேன். அப்புறம் நிறைய இடங்களுக்கு நான் பயணம் செஞ்சிருக்கேன். நிறைய கத்துக்கிட்டேன். வாழ்க வளமுடன், அவர் நல்லா இருக்கணும். சரியா? அவர் வந்து ஒரு சிங்கம் மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவர் எனக்கு டே பை டே சொல்லி கொடுத்தார். ஆஹ் அப்ப நான் வந்து அவரோட வீட்டுக்கு போகும்போது அவருடைய அவருடைய ட்ரெஸ் சென்ஸ், அவரோட வீட்டுல இருக்கிற அந்த லைஃப் ஸ்டைலு, அவரோட கார்ஸ், இதெல்லாம் பார்க்கும்போது என்ன காரணத்தால ஒரு லாரி டிரைவர் பையன் வந்து ஒரு போர்ஷே வாங்குற நிலைமைக்கு வந்தான் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாரு, ஒண்ணுமே இல்லை சார், என்னோட மைண்ட் செட் தான் அப்படின்னு சொன்னார். த வேர்ட் கால் மில்லியனர் மைண்ட் செட். நீங்கள் என்ன மாதிரி சூழல்ல இருந்தாலும் நீங்கள் உங்களை பணக்காரனா பார்க்கணும், ஆப்போசிட்டா பார்க்க கூடாது. தட் மீன்ஸ் கடன்காரனா பார்க்க கூடாது. நீங்கள் இப்போ ஒரு லோயர் மிடில் கிளாஸோ, ஒரு மிடில் கிளாஸோ, இல்ல அப்பர் மிடில் கிளாஸோ, அல்லது கடன்காரனோ கமிட்மெண்ட்ல இருந்து கஷ்டப்படுற ஒரு மனிதனா இருக்கலாம். இது 100% டெம்பரரி. இதுல இருந்து உங்களால அடுத்த லெவலுக்கு உங்களால போக முடியும். அந்த மில்லியனர் மைண்ட் செட்டோட நீங்க இந்த கோல் செட்டிங்கை வந்து அப்ரோச் பண்ணா மட்டும்தான் உங்கள் கடன் அடையும், நீங்கள் பணக்காரனா மாறுவீங்க. இதுக்கு எப்படி கோல் செட்டிங்க ஒரு மில்லியனர் மைண்ட் செட் மூலம் வைக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இப்ப 3 விஷயம் சொல்றேன். உங்களோட கெரியர் எப்படி இருக்கணும், உங்களோட பிசினஸ் எப்படி இருக்கணும், உங்களோட பர்சனல் லைஃப் எப்படி இருக்கணும், இதற்கு எல்லாமே ஒரு செல்ஃப் மேட் மில்லியனர். மேபி நீங்க வந்து முதல் தலைமுறை கோடீஸ்வரனா இருக்கீங்க, ஆக போறீங்க அப்படின்னா இது என்னென்ன ஹேபிட்ஸை நீங்க கொண்டு வர போறீங்க. இந்த இடத்துல உங்களுக்கு நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு பிடிச்ச ரோல் மாடல் யார்? உங்களோட இன்ஸ்பிரேஷன் யார்? அவர்கிட்ட இருந்து நீங்க கத்துக்கிட்ட விஷயம் என்ன? ஒரு 3 வரி. ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன், கடந்த 10 வருஷத்துக்கு பின்னாடி போங்க. அதுல எது பெஸ்ட் வெர்ஷன் பாத்தீங்க, எது ஒஸ்ட் வெர்ஷன் பாத்தீங்க, உங்கள் கனவு வாழ்க்கை என்ன? 5 வருஷத்துல இருந்து 10 வருஷத்துல இப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, அப்படி இருக்கீங்களா? எது உங்களை கட்டி போட்டது, உங்களை எது புல் பண்ணது, எது உங்களை தோற்கடித்தது, அதுக்கான ரீசனை எழுதுனீங்களா? ஏன்னா ரீசனை எழுதாமல் அடுத்து நீங்க கோல் செட்டிங்குள்ள போகவே முடியாது. நீங்க ஒரு தப்பா இருக்கீங்க, செய்யறத தப்பு பண்ணிட்டே இருக்கீங்க. அந்த தப்போட கோல் செட்டிங் பண்ணா அந்த கோல் செட்டிங்கும் தப்பா தான் போகும். நான் திரும்பவும் சொல்றேன், உங்களுடைய நிலைமை எப்படி வேணா இந்த செகண்ட் இருக்கலாம், ஆனால் நீங்கள் நினைச்ச அடுத்த 10 வருஷத்துல உங்களுடைய கனவு, உங்களோட ரோல் மாடல், உங்களோட இன்ஸ்பிரேஷனை விட பணக்காரனா மாற முடியும். அதற்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? உங்களுடைய ரோல் மாடல் இன்ஸ்பிரேஷனுடைய டாப் 3 விஷயங்கள் என்ன? உங்களுக்கு சே ஃபார் எக்ஸாம்பிள் அப்துல் கலாம் பிடிக்கும், தோனியை பிடிக்கும், யார வேணா பிடிக்கும் அப்படின்னா அவங்கள்ட்ட இருந்து நீங்க கத்துக்கிட்ட 3 விஷயங்கள் என்ன? அந்த 3 விஷயங்கள் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா? வெறும் ஒரு ரசிகனா, ஒரு ஃபேன் ஃபாலோவரா இருக்கீங்களா? ஒரு ஃபேனா இருக்கீங்களா? ஒரு விசிறியா இருக்கீங்களா? ஒரு ஃபாலோவரா விசிறியா இருப்பதால என்ன மாற்றம் வந்துட போகுது? எனக்கு இந்த நடிகரை பிடிக்கும், எனக்கு இந்த பொலிட்டீஷியனை பிடிக்கும், எனக்கு இந்த செலிபிரிட்டியை பிடிக்கும், எல்லாம் ரைட்டு. அவர் இன்னைக்கு அச்சீவ் பண்றாரு, அதனால அவர் லைம் லைட்டுக்கு போயிட்டாரு, உனக்கு பிடிக்குது. நீ எப்ப மாற போற? அவர்கிட்ட இருந்து என்ன விஷயத்தை கத்துக்கிட்ட, எடுத்துக்கிட்ட, இம்ப்ளிமெண்ட் பண்ண? அவருக்கு வாழ்க்கையில எவ்வளவு சேலஞ்சஸ் வந்தது? செகண்ட், 2வது பாயிண்ட். அவர்கிட்ட இருந்து அவர் எதற்காக உனக்கு ரோல் மாடல்? அவர்கிட்ட இருந்து என்ன விஷயங்கள் கத்துக்கிட்ட? அவர் இது அந்த மாதிரி ரோல் மாடலா மாறினதுக்கு காரணம் என்ன? அவர் என்ன மாதிரி சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணார்? இந்த பாட்டை நம்ம விட்டுறோம். 2 விஷயம் இருக்கு. ஒருத்தர் கஷ்டப்பட்டு வர்றாரு, ஒரு கண்டக்டர் கஷ்டப்பட்டு வர்றாரு, வாய்ப்பு தேடி வந்து பிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து இன்னைக்கு வந்து அசைக்க முடியாத ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்கு. அப்ப அவரோட ஜேர்னி எப்படிப்பட்டது? எங்க ஆரம்பிச்சது ஜேர்னி? ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, பஸ் கண்டக்டர் லைஃப், தமிழ் தெரியாது, அங்கிருந்து வந்து தமிழ் திரையுலகத்துல இன்னைக்கு கோலோச்சுற இந்த நிமிஷம் வரைக்கும் கோலோச்சுறாருன்னா அதற்கு பின்னாடி அவர் போட்ட எஃபோர்ட் என்ன, அவர் சந்தித்த சவால்கள் என்ன, அவர் பட்ட வழிகள் என்ன, ரணங்கள் என்ன, அதெல்லாம் என்ன தெரியுமா? அப்ப நீங்க படிக்க வேண்டியது என்னன்னா சக்சஸ் ஸ்டோரி அல்ல, அவருடைய ஸ்ட்ரகிள் ஸ்டோரி, அவரோட சேலஞ்சஸ் ஸ்டோரி, அதை படிக்கணும். அது எப்படி அவர் கடந்து வந்திருப்பாரு? நீங்க திங்க் லைக் அ ஹீரோ, திங்க் லைக் இன்ஸ்பிரேஷன், திங்க் லைக் ரோல் மாடல். நீங்க அவரா மாறுங்க. ஒரு கண்டக்டர் லைஃப்ல நீங்க இருக்கீங்க, நீங்க ஒரு சூப்பர் ஸ்டார் ஆக முடியும், முடியும்னு தோணுதா? முதல்ல உங்களால முடியும்னு அவருக்கு தோணி இருக்கு, ஆயிருக்காரு ஃபர்ஸ்ட், ரைட்? அந்த பயணம் என்ன? எவ்வளவு பேர் அவமானப்படுத்திருப்பாங்க? வாழ்க்கை வந்து சக்சஸ் என்ன கேக் வாக்கா?
சொல்லுங்க. அப்படியே வந்து நடந்து போலாமா? முள்படுக்கையா? அது என்னது? ஆசிட் படுக்கை இது தெரியுமா? வெற்றி சும்மா கிடையாது. அதெல்லாம் தாண்டி வந்து நிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நிக்க நம்ம ரெடியா இருக்கோமா? அதுதான் கேள்வி. அப்ப அவருடைய சேலஞ்சஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க? தெரியலனா அவருடைய ஸ்ட்ரகிள் ஸ்டோரி, ஃபெயிலியர் ஸ்டோரி, வேர்ல்டு டாப் 10 கார்ப்பரேட் ஃபெயிலியர் ஸ்டோரிஸ் போடுங்க. கூகுள்ல போய் பாருங்க. டாப் 10 இந்தியன் ஃபெயிலியர் ஸ்டோரிஸ் அப்படியே போய் போட்டு பாருங்க. ஒய்ஃப் ஏன் வந்து பைக் ஃபெயிலியர் ஆச்சு? நீங்க சொல்லுங்க. ஏன் ஜெட் ஏர்வேஸ் ஃபெயிலியர் ஆச்சு? ஏன் நீங்க சொல்லுங்க. கஃபே காபி டே ஏன் ஃபெயிலியர் ஆச்சு? நீங்க சொல்லுங்க. கோடக் பிலிம் ஏன் ஃபெயிலியர் ஆச்சு? நீங்க சொல்லுங்க. இது மாதிரி எவ்வளோ ஃபெயிலியர் ஸ்டோரிஸ் பார்த்திருக்கோம். இதுல இருந்து நம்ம கத்துக்கிட்டது என்ன? இதற்கான முதல் விஷயம் என்ன தெரியுமா? இதெல்லாம் நீங்க எழுதி வச்ச பின்னாடி தான் நம்ம கோல் செட்டிங்கே போகும். முதல்ல நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியணும். எடுத்தோடனே கோல் செட்டிங் இப்படி பண்ணுங்க. ஸ்மார்ட் கோல்னா எஸ்னா இது, எம்னா இது, ஏன்னா அதெல்லாமே தியரட்டிக்கல். நீங்கள் இறங்கி ஒர்க் பண்ணணும். ஆனா உங்களுடைய கனவு இலக்கு எதுவா இருந்தாலும், எது நீங்க நினைச்சாலும், சத்தியமா நான் சொல்றேன், உங்களை எவரானே தடுக்க முடியாது. என்ன மாதிரி சூழல் இருந்தாலும் சொல்றேன். இப்ப சொல்றேன், நான் என்ன மாதிரி ஒரு ஸ்கிராட்ச்ல இருக்கேன், டவுன்ல இருக்கேன், 10 அடி குழி தோண்டி புதைச்சிட்டாங்க, பீனிக்ஸ் மாதிரி வருவீங்க. அவ்வளவுதான் சொல்றேன். எவனுமே அதான் சொல்றேன், அன்ஸ்டாப்பபிள். நீங்க நினைச்சீங்கன்னா உங்களை தடுப்பதற்கு இந்த உலகத்தில் எவனும் படைக்கப்படவே இல்லை. அது வேணா உண்மை, நிதர்சனமான உண்மை. நான் அவ்வளவு பேரை பார்த்துட்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஜெயிச்சவங்க, பணக்காரங்க, கோடீஸ்வரங்க, லட்சாதிபதி எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் இருந்தது. ஏன் தெரியுமா? கிறிஸ்டல் கிளியரா ஏன் இதை பண்ணணும்ன்ற ஒரு கேள்வி இருந்தது. கிறிஸ்டல் கிளியரா ஏன் இதை பண்ணணும், இந்த கேள்விக்கு பதில் தெரியாம நிறைய பேர் பிளாப் ஆயிருக்காங்க. பர்சனல் லைஃபா இருந்தாலும் சரி, பிசினஸ் லைஃபா இருந்தாலும் சரி, அவங்க எடுத்தது டிசிஷன்ஸ் எல்லாமே ஃபெயிலியரா போனதுக்கு மிக முக்கியமான காரணம் ஏன், இந்த கேள்வியை அவங்க ஸ்ட்ராங்கா அவங்களுக்குள்ள கேட்கல. அவங்களோட கவுண்டர் பார்ட்ஸ், அவங்களுடைய கொலீக்ஸ், அவங்களோட டீம் மெம்பர்ஸ் ஏன்னு கேட்கவே இல்லை, கேட்க தெரியல. அவனுக்கு அவனையே கேட்க தெரியல, செல்ஃபா கேட்க தெரியல, அதை வெளியில கேட்க தெரியல. உள்ளுக்குள்ள அவன் கரெக்டா ஒய்ன்ற கேள்வியை ஏன் 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 இந்த கேள்வியை ஒரு மனுஷன் சரியா பயன்படுத்தினா அவன் சத்தியமா குடிச்சு. இந்த கேள்வி எனக்கா கேட்டிருக்குமா? ஒரு கோர்ஸ் எடுக்கிறோம், ஏன் எடுக்கணும்? நம்ம குழந்தை இந்த கோர்ஸ் எடுக்குது, ஏன் எடுக்கணும்? இந்த பிசினஸ் டிசிஷன் எடுக்கிறோம், ஏன் எடுக்கணும்? இதுல இன்வெஸ்ட் பண்ணணும், ஏன் எடுக்கணும்? எவ்வளவு ரிஸ்க் இருக்கு ஒவ்வொரு பாட்டா, ஏன் 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 ஏன்? ஒரு 10,000 முதலீடு பண்ணணும் அப்படின்னா 5 கேள்வி கேட்கணும். ஒய் ஒய் ஒய், ஏன் இந்த நிறுவனத்தை முதலீடு பண்ணணும்? ஏன் இந்த ப்ராடக்ட்ல முதலீடு பண்ணணும்? ஏன் கமோடிட்டில பண்ணணும்? ஏன் கரன்சில பண்ணணும்? ஏன் ஃபாரெக்ஸ்ல பண்ணணும்? ஏன் ஈக்விட்டில பண்ணணும்? ஏன் எஃப்என்டால பண்ணணும்? ஏன் பாண்ட்ஸ்ல பண்ணணும்? ஏன் லேண்ட்ல பண்ணணும்? ஏன் கோல்ட்ல பண்ணணும்? எதுவா இருந்தாலும் ஏன் இவங்கிட்ட பண்ணணும்? எதுக்காக பண்ணணும்? ஏன் பண்ணணும்? எதுக்காக பண்ணணும்? ஏன் பண்ணணும்? எதுக்காக பண்ணணும்? இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு 5 ஒய் கேட்காம நீங்கள் ஒரு காரியத்துல இறங்கி இருந்தீங்கன்னா 90% அதுல ஃபெயிலியர் தான் வந்திருக்கும். அப்ப அந்த 90% ஃபெயிலியரை உடைக்கணும் அப்படின்னா இது வரைக்கும் போனது போகட்டும். இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க கேட்க வேண்டிய ஒரே 3 எழுத்து வார்த்தை ஒய் 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 ஒய். WHY, இதுதான் சக்சஸ் சீக்ரெட். கிளியர் கட்டா எனக்கு இது ஏன் தேவை அப்படின்னும் போது உங்க மைண்ட்ல வந்து நிக்கும். உங்க குழந்தை ஏதாவது கேக்குதா, ஏன் ஏன் கண்ணா வேணும்னு கேளுங்க. அது பதில் சொல்ல தெரிஞ்சதுன்னா வாங்கி கொடுங்க, அல்லது நீங்க உங்களுக்குள்ள கேளுங்க, ஏன் இந்த குழந்தைக்கு இதை வாங்கி தரணும். உங்க மனசு ஓகேனா வாங்கி கொடுங்க, எல்லாம் வாங்கி தராது. சிம்பிளான லாஜிக். அந்த குழந்தை அதுக்கு வந்து இந்த ஜஸ்டிஃபை பண்ண தெரியுமா? அது ஆசைப்பட்டு கேக்குதா? அதே மாதிரி தான் நீங்களும் பிசினஸ் வந்துருக்கீங்களா? எல்லாமே மந்திரத்துல மாங்க வந்துருமா? அப்ப கிறிஸ்டல் கிளியரா இன்னையில இருந்து நம்ம கேட்க போறோம். சரியா? நான் சொல்றேன் பாருங்க, உலகத்தோட கிரேட்டஸ்ட் மோட்டிவேட்டர் உங்களுடைய நெகட்டிவ் பீப்புள். உங்களை யாரு முடியாதுன்னு சொல்றானோ அந்த நெகட்டிவ் பர்சன் வந்து உங்களுக்குள்ள வந்துடக்கூடாது. நீங்கள் ஒரு கிரேட்டஸ்ட் மோட்டிவேட்டர். நான் சொல்றேன் பாருங்க, அதாவது ஒவ்வொரு நாளும் அதாவது என் குரு சொல்லுவாங்க, நீங்கள் என்ன சூழல இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் நைட்டு தூங்க போகும்போது இந்த 2 டைம் ரொம்ப ரொம்ப முக்கிய நண்பர்கள். உங்கள் வாழ்க்கை மாற்றத்திற்கான 2 சரியான நேரம். உண்மையான ராகு காலம், நல்ல நேரம். இந்த குளிகையில இருந்து எல்லாம் இந்த கோரை ஓரை டேஷ் எல்லாமே எப்ப தெரியுமா? 2 நல்ல நேரம். எங்க தெரியுமா? ஒண்ணு, நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்க 5 நிமிஷம். அடுத்தது 2வது நல்ல நேரம், காலையில நீங்க எந்திரிக்கும் போது இருக்கிற முதல் 5 நிமிஷம். இந்த கடைசி 5 நிமிஷமும் முதல் 5 நிமிஷம் தான் உண்மையாலுமே உங்கள் வாழ்க்கை நல்ல நேரம். இதை சரியா பயன்படுத்தினா ஜெயிச்சிங்க. அந்த அந்த நல்ல நேரம், அந்த லாஸ்ட் 5 மினிட்ஸ், எப்ப நீங்க பெட்டுக்கு போறீங்க, என்ன நினைச்சிட்டு படுக்கிறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த நல்ல நேரத்தில் செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்ற மாதிரி, அதிகாலை எந்திரிச்ச உடனே, அதிகாலை இரவு 10:30 மணிக்கு முன்னாடி பெட்டுக்கு போகணும். 9:30 மணிக்கு முன்னாடி பெட்டுக்கு போகணும். கடைசி 5 மினிட்ஸ் ரொம்ப முக்கியம். தள்ளி போக போக வெற்றி தள்ளி போகுது. நீங்க லேட்டா தூங்குனீங்கன்னா லேட்டா ஜெயிப்பீங்க. ஜெயிக்க மாட்டீங்கன்னு சொல்ல, ஜெயிக்காம கூட போலாம்.
அதிகாலை அது மாதிரி சொல்றேன், அதிகாலை நீங்களும் உங்கள் குழந்தைகளோ உங்களோட பிசினஸ் டீமும் ஜெயிக்கணும் அப்படின்னா வேலை இருக்கோ இல்லையோ காலைல எழுந்து உட்காந்துரும். 4 to 5 உட்காந்துடணும். 5 மணிக்கு மேல கூட நீங்க தூங்கலாம். ஆனா 3:55க்கு தூங்கவே கூடாது. உங்களுக்கு வெற்றி வேணும், நீங்க கடன்ல இருக்கீங்க, கமிட்மெண்ட்ல இருக்கீங்க, மிகப்பெரிய பணக்காரனா மாறணும், உங்களை எல்லாம் உலகமே கொண்டாடணும், உங்களுடைய ஃபேமிலியை லைஃப் லாங் சந்தோஷமா வச்சுக்கணும். அதற்கு நீங்க முதல்ல கஷ்டப்படணும். அந்த கஷ்டம் முதல்ல எங்க ஆரம்பிக்குதுன்னா அதிகாலை 4 மணிக்கு எந்திரிச்சு உட்காரதுல ஆரம்பிக்குது. இந்த 2 நல்ல நேரத்துல என்ன விஷயங்கள் பண்ணணும்? முதல் நல்ல நேரத்துல என்ன பண்ணணும்? நைட்டு தூங்கும் போது நீங்கள் எந்த ஒரு சூழல்ல இருந்தாலும் சில சுய கட்டளைகளை சொல்லிட்டு தூங்கணும். அவ்வளவுதான். நான் பணக்காரன் ஆயிட்டு இருக்கேன், இன்னைக்கு சூப்பர் டே, வேற லெவல் டேன்னு நீங்க இதை நீங்க உங்க மனசுக்கு பேசணும். உலகத்தின் நம்பர் 1 ஃப்ரெண்டு, கடைசி வரைக்கும் உங்களை கைவிடாத ஃப்ரெண்டு நீங்களா தான் இருக்கும். உங்களுடைய சோல்மேட், உண்மையான சோல்மேட் நீங்க தான். அதை தேடி தெரிய வாழ்க்கை பல பேருக்கு போயிடுது. அப்படி ஒருத்தனை வெளியில தேடவே தேடாதீங்க. நெவர் சேஸ் பீப்புள். எவனையும் தேடாதீங்க, எவனையும் தேடாதீங்க. உங்களுக்குள்ள உங்களை தேடுங்க, உலகமே உங்களை தேடும். சரியா? கண்ணை மூடி உட்காந்து இந்த நாள் சூப்பர் டே அப்படியே ஒரு ரீவைண்ட் போங்க. லாஸ்ட் 10 இயர்ஸ்க்கு போக சொன்னேன். கடந்த ஒரு 10 மணி நேரம் எப்படி போச்சு? காலைல நம்ம எந்திரிச்சோம், இந்த நாள் இப்படி இருக்கணும்னு நினைச்சோம், இப்படி இருந்துச்சா? எங்க தப்பாச்சு, எங்க சரியாச்சு? ஒரு 10,000 இன்கம் இன்னைக்கு எதிர்பார்த்தோம், ஆனா இன்னைக்கு ஒரு 9,000 தான் வந்திருக்கு, அல்லது 50,000 வந்திருக்கு. எப்படி இது அதிகமானது, எப்படி கம்மியானது? ஏன் இன்னைக்கு நம்ம முட்டை போட்டோம்? நான் சொல்லுவேன் என் டீம், முட்டை போட்டா நீ நாமக்கல் போயிருன்னு சொல்லுவேன். அங்க போய் தொழிலை கத்துக்கோ, அதான் உனக்கு சரி வரும், ஏன்டா இருக்காதுன்னு சொல்லுவேன். சரியா? டோன்ட் ரிப்பேரிங். வேலை செய்யாதால வச்சு கஷ்டப்படாதீங்க, அனுப்பிச்சிருங்க. அவ்வளவுதான், சிம்பிள் லாஜிக். ரைட்? ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சா உங்களை யாராவது ரிப்பேர் பண்ற மாதிரி ஆயிடும். ரைட்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த 5 மினிட்ஸ்ல லாஸ்ட் 10 ஹவர்ஸ் நம்ம என்ன பண்ணணும்? ரிவ்யூ அண்ட் மானிட்டர். அதுதான் மேட்ரு. இன்னைக்கு காலையில இருந்து இதெல்லாம் பண்ணணும். உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைடா? நான் திரும்ப சொல்றேன், நீங்க யார்கிட்டயுமே ரிப்போர்ட் பண்ண வேணாம். உங்களுக்கு நீங்க ரிப்போர்ட் பண்றீங்களா? உங்க டைரியும் நீங்களும் தான், நீங்களும் உங்க மைண்ட் செட் தான். இந்த ரியல் சோல்மேட்டை நீங்க ஷேர் பண்றீங்களா? நிறைய நேரம் நம்மள்ட்ட நம்ம பேசுறதே இல்லை. அப்படி பேசுறத நெகட்டிவா பேசணும். அங்கதான் பெரிய பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. முதல்ல நமக்குள்ள நம்ம பாசிட்டிவா பேச கத்துக்கணும். உலகமே எதிர்த்தாலும் உங்களை வந்து என்ன வேணா பண்ண ரெடியா இருந்தாலும் நீங்க எவனை பத்தியும் கவலைப்படாதீங்க. ஒருத்தனும் உங்களை ஒரு தொட கூட முடியாது. நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா அப்ப உங்களுக்குள்ள எந்த அளவுக்கு நீங்க பேசுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய எஜிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். உங்களை எவனும் ஜெயிக்கவே முடியாது. அப்ப யாரும் ஜெயிக்காம உங்களை ஜெயிக்க கூடாது அப்படின்னா நீங்க உங்களை ஜெயிக்கணும். அப்ப அந்த சுய கட்டளைகளை சொல்லணும். ஃபர்ஸ்ட் இந்த ஓவரால் வியூ வச்சுக்கிட்டீங்க. 10 மணி நேரம் ஒண்ணுமே கிழிக்கலன்னு தோணுது. இப்ப என்ன தோணும் தெரியுமா? சூப்பர்வா டே போச்சு. அப்ப நாளைக்கு எப்படி போகணும் அதை எழுதுங்க. இப்ப நீங்க நாளைக்கு ரெடி ஆயிட்டீங்க. எத்தனை பேர் நாளைக்கு ரெடியா வாங்கன்னு நினைக்கிறீங்க? சரி, ஒருவேளை இந்த ஜூம் வரல, இந்த கோல் செட்டிங் பத்தி நான் சொல்லி தர்றேன்னா எத்தனை பேருக்கு நீங்க நைட்டு படுக்கும் போது ஒரு டைரி எடுத்து காலையில இருந்து நான் என்ன பண்ணேன், நான் சாட்டிஸ்பாக்சனா, இதுல நான் மிஸ் பண்ணிருக்கேன், ஃபெயிலியர் ஆயிருக்கேன், நாளைக்கு இதெல்லாம் பண்ணணும்ன்ற எண்ணம் வந்து அதை டைரியில எழுதி வச்சு அதிகாலை 4 மணிக்கு எந்திரிச்சு கோல் செட்டிங், டூ டு லிஸ்ட், ப்ரியாரிட்டி, ரெவ்யூ மானிட்டர் பண்ணுவீங்க. மனசாட்சியோட சொல்லுங்க. 10% கூட பண்ண மாட்டீங்க. ஈவன் 1% பண்ண மாட்டீங்க. இன்னைக்கு சண்டே அப்படியே போவீங்க, ஃபேமிலியோட ஜாலியா இருப்பீங்க, மேட்ச் பார்ப்பீங்க, டிவி பார்ப்பீங்க, தூங்குவீங்க, மண்டே வந்துடும். வாழ்க்கையில் உங்களுக்கு என்னைக்குமே மண்டே வரக்கூடாது அப்படின்னா எல்லா நாளும் வேற மாதிரி ஒர்க் பண்ணணும். சரியா? அப்ப இந்த லாஸ்ட் 5 மினிட்ஸ் நீங்கள் சொல்ல போற சுய கட்டளைகளை பொறுத்து தான் உங்களோட வாழ்க்கை மாற்றம் இருக்கு. ஏன் அதை நான் சொல்றேன்னா, சுய கட்டளைகள், செல்ஃப் அஃபர்மேஷன் சொல்ல 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 மைண்டாரா பாடியாரா மாறிட்டே போகும். அந்த மாற்றத்தோட கண்ணை மூடி நம்ம தூங்கணும். அதுக்கப்புறம் என்ன ஆயிடக்கூடாது, எனக்கு இவ்வளவு கடன் இருக்கு, எப்படி நான் அதை அடைக்க போறேன், எனக்கு இவ்வளவு சேலஞ்சஸ் இருக்கு, பர்சனல் சேலஞ்சு, பிசினஸ் சேலஞ்சு, இதெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணீங்க அப்படின்னா இது அப்படியே சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் தூக்கம் சரியா வராது. நிறைய பேருக்கு அதிகாலையில தூக்கமே வரும். அதை கடனோட இருக்கவனுக்கு எல்லாம் ஃபுல்லா தூக்கமே காலைல தான் வரும். நல்லா தூங்குவோம், 10 மணிக்கு வந்துடும், கடங்காரன் கால தான் அவனை எழுப்பி விடும். சரியா? அப்ப லாஜிக் என்ன அப்படின்னா, நைட்டு நீங்க பீஸ்ஃபுல்லா தூங்கணும். சாப்பாடு, தூக்கம், தண்ணீர் சரியா இருக்கணும். இன்னும் ஒரு விஷயம், 4 விஷயமும் சரியா இருந்தா தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்ப இந்த அஃபர்மேஷனை சொல்லிட்டு நாளைக்கு காலைல இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் தப்பா போச்சுன்னு சொல்லிட்டு நைட்டு எவ்வளவுக்கு அளவு சீக்கிரம் பெட்டுக்கு போறீங்களோ அதிகாலை வரும். அதிகாலை வந்த உடனே அங்கதான் ஒரு சூப்பர் சக்சஸ் ஸ்டோரி, ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அதை நம்ம பண்ண ஆரம்பிக்க போறோம். அப்ப இருந்து நம்ம வாழ்க்கை மாறப்போகுது. அது என்ன சூப்பர் ஸ்ட்ராட்டஜி? ரெக்கார்டிங் கட் பண்ணி போடலாமா மேடம்?